வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்த ஒரு பத பதக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. தமிழக அரசு 500 பள்ளிகளை தனியார் வசம் கொடுக்க போவதாக ஒரு புரளி. வழி சொல்லிடுற அது புரளி தான். 500 பள்ளிகளை தனியார் வசம் கொடுப்பதாக பள்ளி கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ கொளுத்தி போட்டாங்க. சரி, அது என்ன, அதன் பின்னணி செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நண்பர்களே, வழக்கமாக புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன். இன்னைக்கு அதுக்கு பதிலாக புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் 7வது வாயில் வஉசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா F10D அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தோட ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம். தினமும் மாலை 7 மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன். ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க, நேராக சந்திப்போம், உரையாடுவோம், பேசுவோம். சரியா? உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். அரசு பள்ளிகளை தனியாரிடம் அரசாங்கம் கொடுக்க போகிறதா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டினை தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க. நான்லாம் வந்து அரசு பள்ளி மற்றும் அரசு சேவைகளைத்தான் தொடர்ந்து பயன்படுத்துவது என்னுடைய வழக்கம். ஏன்னா நாமே பயன்படுத்தாமல் அந்த சேவைகளில் குறை இருக்குது, குத்தம் இருக்குன்னா உளறி தெரியறது மிகப்பெரிய முட்டாள்தனம்ல. இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் மனைவிக்கு வந்து வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த அறுவை சிகிச்சை எங்கே வச்சு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை, எக்மோரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மருத்துவமனையில் வச்சு தான் பண்ணோம். சரியா? கிட்டத்தட்ட 10 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. சரியா? என் பையன் இப்போ 11ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் ஃபுல்லாகவே அரசு பள்ளியில் தான் படிக்கிறான். சரியா? 10th வந்து 440 மார்க் வாங்கியிருக்கிறான். சரிங்களா? ஸோ அரசு பள்ளியை நொட்டை சொல்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க. சரி, இந்த அரசு பள்ளிகளை தனியாரில் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த செய்திக்கு வாங்க சார் அப்படின்றீங்களா? அந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வேற ஒன்றும் இல்லை. சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. கார்ப்பரேட்னா தனியார்னு அர்த்தம், அவ்வளோதான். கார்ப்பரேட் ஒன்று மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கெலாம் நம்ம போக வேண்டியதில்லை. கார்ப்பரேட்னா ஒரு தனியார் நிறுவனம் அப்படிங்கிற அளவில் நம்ம புரிதல் இருந்தால் போதும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா தனியார் நிறுவனங்களுக்கான சமூக கடமை. நாங்கள் வந்து தனியார், நாங்கள் லாபத்துக்கு மட்டும்தான் நடத்துவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சமூக கடமை இருக்குது அப்படின்னு ஒரு மரபு. இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது, ஒரு மரபு. அதில் அந்த சோஷியல் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த தனியார் நிறுவனங்கள் பணம் செலவு பண்ணுச்சுன்னா அந்த பணத்துக்கு வரி விலக்கு உண்டு. சரிங்களா? அந்த புரிதலோடு இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ சில இடங்களில் பார்த்துருப்போம், நம்ம சாலையோர பூங்கா அப்படின்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன்டு பை அப்படின்னு ஒரு கம்பெனியோட பேர் போட்டிருக்கும். என்னென்னா மெயின்டைனாக அவங்களாம் வந்து பண்ண போகிறது இல்லை, அதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அந்த ஆளுக்கு உண்டான சம்பளம் கொடுக்கறது, அதுக்கு உண்டான செலவுகளெல்லாம் அந்த நிறுவனம் கொடுத்துரும். அதுபோல் ஒரு 500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான பொது அறிவு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், விளையாட்டு கருவிகள், இல்லைனா அந்த பள்ளிக்கு வந்து வர்ணம் பூச வேண்டிய வேலை மிச்சம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வேலைகள், இல்லை அங்கே ஏதாவது ஒரு ரிப்பேர் வேலை இருக்குன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறது. இப்படியாக இந்த தனியார் நிறுவனங்களில் பள்ளிகள்லேருந்து பள்ளி கல்வித்துறையை அணுகியிருக்காங்க. அணுகினோடனே அவங்களும் நாங்கள் செலக்ட் பண்ணி சொல்கிறோம், நீங்கள் அந்த மாதிரி பள்ளிகளுக்கு அதாவது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தங்கள் வருமானத்தில் கிடைத்த லாபம்னு சொல்லி அந்த லாபத்திலேருந்து ஒரு பங்கு எடுத்து இந்த அரசு பள்ளிகளில் ஏதாவது செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தால் அதை செய்ய போகிறாங்க. இது வந்து தனியார் பள்ளிகள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்மளே கூட செய்யலாம். ஒரு அரசு பள்ளியில் போய் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா சொல்லுங்கள் சார், நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இருந்ததுன்னா சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தோம்னா அவங்க அந்த பொருளை வாங்கி அந்த பள்ளியில் வச்சு அந்த மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்திப்பாங்க. அந்த போல ஒரு விஷயம்தான் இங்கே இப்போ நடந்திருக்கு. இந்த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற விஷயத்த அதாவது கண்ணை மூடிட்டு எதிர்க்கணும் அப்படிங்கிற வேலையே இருக்கக்கூடாது எப்பவுமே. அது புரியறதே கிடையாது.
எதுனாலும் சரி, அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, வார்டன்னா அடிப்போம் அப்படின்னு. அது மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, திமுகனா நாங்கள் திட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு குரூப்பில் ஊரில் இருக்க எல்லாரும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். ஸோ ஒரு அரசு பள்ளியாக இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி இருக்கும், இப்போ அவங்களே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நகரத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு கூட இந்த மாதிரி டொனேஷன் ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா நகரத்தில் இப்போ மெயின் ரோட்லேயே இருக்கும், பெரிய அந்த பக்கமாக போகக்கூடியவர்கள் யாராவது பார்ப்பாங்க, சரி நம்ம வேணால் இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது கொடுத்துடலாமே, இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஒதுக்குப்புறமாக கிராமப்புறமாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் யார் செய்வா? அதுக்கு தான் இந்த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம். இப்படி ஒன்று நடக்குது, இப்படி ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறதையே யாருக்கும் தெரியல. அதாவது நம்ம பழைய தமிழில் ஒன்று சொல்லுவாங்களே, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அப்படின்னு. உன்னால் நல்லது செய்ய முடியலனாலும் மூடிட்டாது பேசாமல் இரு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சரியா? ஆனால் இப்படி ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு அதுக்கு தேவையான நிதி வசதி போய் சேரலை அப்படின்ற நேரத்தில் இப்படி வரக்கூடிய நிதிகளையும், இல்லை நிதி வரும், அது வர கொஞ்சம் லேட் ஆகும், வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வேலை நடந்ததுன்னா அதை பயன்படுத்தி வேற ஒரு வேலையை செய்யலாம். அப்படி ஒரு வேலையை செய்வதற்கான ஒரு முயற்சியில தான் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அதையும் கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த அரசாங்கம் அவ்வளோதான், செயலிழந்து விட்டதா ஸ்டாலின் அரசு, பள்ளிகளை தத்து கொடுத்து விட்டது, அரசு பள்ளிகளை நடத்த முடியவில்லை, மூடப்போகிறார்கள். இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்குது. அதில் ஒரு சில 500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த உதவிகள் வழங்குவதற்கு இந்த பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அசோசியேஷன் மூலமாக முடிவு பண்ணியிருக்காங்க. சரியா? இதில் நம்ம நினச்சிக்கிற மாதிரி ஏதோ பழைய புக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுலாம் இல்லை. அதுக்கு உண்டான செலவு என்னவோ அந்த செலவுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பள்ளிகளில் அவங்க வேண்டிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முழு விவரம். ஆனால் எதையும் படிக்கிறது இல்லை, அரைக்குறையாக எதையாவது கேட்டுட்டு ஆமாம் முடிஞ்சு போச்சு, அரசு பள்ளியெல்லாம் இழுத்து மூட போகிறாங்க, இனிமேல் அரசு பள்ளியிலலாம் படிக்க முடியாது, 500 ஸ்கூலை முதல்ல இப்போ தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க, அப்படியே படிப்படியாக எல்லா ஸ்கூலையும் தனியார்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பொருளையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு அந்த பள்ளிகளுக்கு நல்லது செய்வதற்கு இப்போது செய்து கொண்டு இருக்கும் வேலையை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தனியார் பள்ளிகளில் உள்ள சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் மூலமாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதையும் குறை சொல்லிக்கொண்டு, இதில் குறை சொல்கிற யாராவது தன்னுடைய பிள்ளைய போய் அரசு பள்ளியில் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குறை சொன்னான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. நான் என் பிள்ளைய அரசு பள்ளியில் படிக்க வச்சுருக்கேன், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இப்படி தனியார்ட்ட கொடுக்க போகிறாங்களாமே, இது அரசாங்கத்துக்கு தகுமா? அப்புறம் அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்ட்டையும் லட்சக்கணக்காக ஃபீஸ் வாங்குவாங்களே, அந்த ஏழை மாணவர்களால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு யாராவது வந்தால் அது நியாயம். இப்போ நான் பேசலான்னா நான் பேச முடியும், எனக்கு உரிமை இருக்குது. என் பையன் அரசு பள்ளியில் தான் படிக்கிறான். சரியா? அரசு பள்ளியில் முதல் 2 இடங்களில் எப்போவுமே மார்க் வாங்கக்கூடிய ஒரு மாணவனாகவும் இருக்கிறான். அதை நினச்சி நான் இப்போ சந்தோஷம் தான் படுறேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நான் அவனை வந்து 5ஆம் கிளாஸுக்கு மேலே கொண்டாந்து அரசு பள்ளியில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோன்னு கத்திக்கிட்டாங்க. இதில் வேறு நண்பர்களே சில பேர் கேட்டாங்க, ஏன் என்னாச்சு தோழர், எதுவும் ரொம்ப பண கஷ்டமா அப்படின்னாங்க. பண கஷ்டத்துக்கெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் அரசு பள்ளியில் படித்தால் நல்லா படிக்க முடியும், ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணுன்றத ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தானே முடியும். அதனால தான் என் பையனை சேர்த்தேன். 10ஆம் வகுப்பில் 440 மார்க் வாங்கியிருக்கான். பார்த்தாதான் அப்போ நல்லா படிக்க முடியாதா? இவ்வளவுக்கு என் மகனுக்கு தனியாக டியூஷன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தனியாக டியூஷன் வச்சுருப்பீங்க அப்படின்னு வந்துடுவாங்க. தனியாக டியூஷன்லாம் கிடையாது, இல்லை நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்துருப்பீங்க, நான் பாடம் என்ன படித்தான்னு கூட கேட்டுக்க மாட்டேன். புரியுதுங்களா? 8ஆம் வகுப்பில் என் பையனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், 8th ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிறப்ப இனிமே உன்னை நான் எந்த விஷயத்துக்கும் திட்டவும் மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நீயே பொறுப்பாக இருந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் இன்றைக்கும் ஒழுங்காக படிச்சுட்டு தான் இருக்கிறான். 10ஆம் வகுப்பில் அவனுக்கு டியூஷன்லாம் கிடையாது, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற பாடம் மட்டும்தான், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் மட்டும்தான், வேறு எதுவுமே தனியான பயிற்சிகள்லாம் எதுவுமே இல்லாமல் தான் 440 மார்க் வாங்கியிருக்கிறான். சரி, உங்கள் பையன் வாங்கியிருப்பான் சார், அந்த ஸ்கூலில் மற்ற பசங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க, 100% தேர்ச்சி. அதில் ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை, ஜஸ்ட் பாஸ் ஆன மாதிரி மார்க் வாங்கின மாணவர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜஸ்ட் பாஸ் ஆன மாணவர்கள் தனியார் பள்ளியில் இல்லையா? என்னோட கேள்வி அதுதான். அதில் தனியார் பள்ளியில் போய் உங்கள் பிள்ளையை சேர்க்குறீங்களே, இந்த ஓப்பன் டேன்னு ஒன்று வைக்கிறாங்களே, மார்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அங்கே போன உடனே என்ன சொல்கிறாங்க? முதல் கேள்வி, வீட்டில் என்ன சார் பண்ணுறீங்க?
வீட்டில் என்ன மேடம் பண்ணுறீங்க, என்ன வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் பதிலுக்கு கேட்கணும். சொல்லிக் கொடுக்குறதுக்கு தாண்டா உனக்கு பணம் கொடுக்குறோம், பணத்தை வாங்கி வச்சுட்டு ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்கணும். புரியுதா? அதை கேட்கறது இல்லை நம்ம. ஆனால் அரசு பள்ளினா நொட்டை சொல்றதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. எதுக்கு? இவர்களுக்கு அரசு பள்ளின்றது காரணம் கிடையாது. அங்கே எளிய மனிதர்களின் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்றது தான் காரணம். அதனால தான் அந்த பள்ளியை இளக்காரமாக பார்க்கறது. சரியா? அரசு மருத்துவமனையை ஏன் இளக்காரமாக பார்க்குறாங்கன்னா, அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுன்றது எல்லாம் பிரச்சனை கிடையாது. அங்கே எளிய மனிதர்கள் வராங்க. ஒரு ஆட்டோக்கார அண்ணன் வர்றாரு, அவர் மனைவியை கூப்பிட்டு வர்றாரு, அவர் பிள்ளைய கூப்பிட்டு வர்றாரு. அவங்கெல்லாம் வர்ற இடத்துல நம்ம போகணுமா அப்படிங்கிற அந்த ஆதிக்க புத்தி. புரியுதுங்களா? 1983க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியே கிடையாது, எல்லாமே அரசு பள்ளி மட்டும்தான். எப்படி கரெக்டாக 1983 ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நான் 8ஆம் வகுப்பு முடிக்கிறேன். நான் 9ஆம் வகுப்பு போகும்போது தான் தனியார் பள்ளிகளே வருது. அதுக்கு முன்னாடி தனியார் பள்ளிகள்லாம் கிடையாது. அப்போ இருந்தது பூரா அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள். தனியார் பள்ளியாக இருக்கும், ஆனால் சம்பளம் கொடுக்குறதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பள்ளிகள் தான் இருந்ததே தவிர வெறுமன தனியார் பள்ளிகள் அப்படின்னு எங்கெல்லாம் இருந்ததே கிடையாது. அது வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் படிக்கலையா? அப்துல் கலாம்லாம் எங்கே படித்தார்? டாக்டர் அப்துல் கலாம்னு எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் சொல்லுவீங்களா? அவர் எங்கே படித்தார்? அவரும் அரசு பள்ளியில் தான் படித்தார். சரியா? ஸோ இந்த அரசு பள்ளிகளை குறை சொல்லும் விதமாக பேசுவது, அங்கே படிக்கும் மாணவர்களை மட்டமாக நினைப்பது, அரசு சேவைகளை மருத்துவ சேவையிலேருந்து எல்லாவற்றையும் மட்டமாக பேசுறது, இது எல்லாமே ஒரு கேவலமான புத்தி. அதுலேருந்து மாறிக்கிங்க. மாறினா தான் நல்லது. பொருளிகளை கிளப்பாதீங்க, வதந்திகளை பரப்பாதீர்கள். உண்மை செய்திகளாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. சரியா? உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.